பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த இந்திய ராணுவம் நேற்றிரவு தாக்குதல் நடத்தியதன் வீடியோவை வெளியிட்டது. பாகிஸ்தான் ஏவிய 50 ட்ரோன்களை வீழ்த்திய இந்தியா. விடிய விடிய நடந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் அனைத்து முயற்சிகளும் முறியடிப்பு. நேற்றிரவு பாகிஸ்தான் தலைநகர் உட்பட 3 இடங்களில் இந்திய படைகள் பதிலடி தாக்குதல். இஸ்லாமாபாத், லாகூர், சியால்கோட்டில் ட்ரோன்கள் மூலம் அதிரடி காட்டிய இந்தியா. பாகிஸ்தானின் தாக்குதலால் ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா பகுதியில் சேதமடைந்த வீடுகள். உரி, பூஞ்ச் பகுதிகளில் நடந்த தாக்குதலில் 2 பேர் உயிரிழப்பு, 4 பேர் காயம். பஞ்சாபின் பதிண்டா அருகே பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணை நடுவானில் அழிக்கப்பட்டது. இந்திய ராணுவத்தால் வீழ்த்தப்பட்ட ஏவுகணை வயல்வெளியில் விழுந்து கிடக்கிறது. பஞ்சாபின் சண்டிகரில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தக்கூடும் என எச்சரிக்கை. மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அபாய ஒலி எழுப்பப்பட்டு அறிவுறுத்தல். பஞ்சாபின் அமிர்தசரஸில் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தல். பாகிஸ்தான் ட்ரோன்களை ஏவி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை. பஞ்சாபில் இன்று முதல் 3 நாட்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. ஜம்மு காஷ்மீரில் 2 நாட்கள் பள்ளி கல்லூரிகள் மூடல். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை. பாகிஸ்தானின் தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக முக்கிய முடிவு. ஸ்ரீநகரிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு விரைந்த முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்யவுள்ளார். இந்திய ராணுவத்திற்கு ஆதரவாக சென்னையில் நாளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பேரணி. ராணுவத்தின் வீரம், தியாகம், அர்ப்பணிப்பு, தேச ஒற்றுமையை போற்றும் வகையில் நடைபெறும் பேரணியில் பொதுமக்கள் பங்கேற்க அழைப்பு. இந்தியாவுடனான சண்டையை நிறுத்த பிற நாடுகள் ஆதரவளிக்க வேண்டுமென பாகிஸ்தான் கோரிக்கை. இந்திய தாக்குதலில் சேதமடைந்ததாக கூறி கடன் கேட்கும் பாகிஸ்தான். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் தர்மசாலாவில் பாதியில் நிறுத்தப்பட்ட பஞ்சாப் டெல்லி IPL போட்டி. மற்ற போட்டிகளை தொடரலாமா என அரசிடம் ஆலோசனை பெற இந்திய கிரிக்கெட் வாரியம் முடிவு. ராவல்பிண்டியில் இந்திய ராணுவம் பதில் தாக்குதல் நடத்திய நிலையில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் போட்டிகளுக்கு சிக்கல். பாதுகாப்பு கருதி எஞ்சியுள்ள 8 போட்டிகளும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இடமாற்றம். இந்தியா பாகிஸ்தான் சண்டையில் தலையிட மாட்டோம் என அமெரிக்கா அறிவிப்பு. சண்டையில் தலையிடுவது தங்களின் வேலை அல்ல என துணை அதிபர் ஜேடி வான்ஸ் திட்டவட்டம். தளபதி அப்துல் ரஃபூக் அசார் இவரை பொறுத்தவரைக்கும் இந்தியாவால ஒரு காலத்துல சிறைப்பிடிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டாரு. கந்தஹார் விமான தாக்குதலுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு? இவரை இந்தியா இப்ப பழி தீர்த்திருக்கு. இது தொடர்பான ஒரு தொகுப்பை இப்ப பார்க்கலாம். 1999 விமானத்தை கடத்தி வைத்துக் கொண்டு இந்திய சிறையில் இருந்து 36 தீவிரவாதிகளை விடுவிக்க வைத்த மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் தான் அப்துல் ரவுஃப் அசார். 26 ஆண்டுகளுக்கு பின் இந்திய படையால் பழிதீர்க்கப்பட்டுள்ளார். நேபாளத்தின் காத்மண்டுவிலிருந்து டெல்லிக்கு 190 பேருடன் பறந்து கொண்டிருந்தது இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம். சரியாக பகல் 6:53 மணிக்கு 5 பயங்கரவாதிகள் விமானத்தை ஹைஜாக் செய்து அமிர்தசரஸ், லாகூர், துபாய் என அடுத்தடுத்து கொண்டு சென்று இறுதியில் தாலிபான்கள் ஆண்ட ஆப்கானிஸ்தானின் காந்தகாரில் தரையிறக்கினர்.
இந்த விமான கடத்தல் பின்னணியின் மூளையாக செயல்பட்ட தீவிரவாதிதான் அப்துல் ரவூஃப் ஹசார். அப்போது பிணை கைதிகளாக உள்ள பயணிகளை விடுவிக்க பேச்சுவார்த்தைக்கு இந்தியா அனுப்பிய குழுவில் இடம்பெற்றிருந்தவர்தான் அப்போது உளவுத்துறை அதிகாரியாக இருந்த அஜித் தோவல். அந்த நேரத்தில் அப்துல் ரவூஃப் ஹசாருக்கு தெரியாது 26 ஆண்டுகளுக்கு பின் இதே அஜித் தோவல் முன்னின்று நடத்தப் போகும் அதிரடி தாக்குதலில்தான் தன் உயிர் போகப் போகிறது என்று. 190 பயணிகளை விடுவிக்க அப்துல் ரவூஃப் ஹசார் கேட்ட விலை மிக அதிகம். ஆம், அவரது அண்ணன் மசூத் அசாரின் விடுதலை. மாறுவேடத்தில் காஷ்மீரில் தாக்குதல் நடத்த நுழைந்தபோது 1994ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு இந்திய சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருந்தார் மசூத் அசார். வேறு வழியே இல்லாத நிலையில் மசூத் அசார், அகமது உமர் ஷஹீத் ஷேக் மற்றும் முஸ்டாக் அகமது சர்கார் உட்பட 36 தீவிரவாதிகளை விடுவித்து பயணிகளை பத்திரமாக மீட்டது அப்போதைய இந்திய அரசு. விடுதலையான மசூத் அசாரால் அடுத்த ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பு. ஜம்மு காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரித்து பாகிஸ்தானுடன் இணைப்பதே இந்த இயக்கத்தின் முதன்மை நோக்கம். 2001இல் இந்திய நாடாளுமன்ற தாக்குதல், 2002இல் அமெரிக்க பத்திரிகையாளர் டேனியல் பியர்ஸ் தலை துண்டித்து கொலை, 2008இல் மும்பை நகரம் மீது தாக்குதல், 2016இல் பதான்கோட்டில் 8 பேரை பலிகொண்ட தீவிரவாத தாக்குதல், 2019இல் காஷ்மீரின் புல்வாமாவில் 40 சிஆர்பிஎஃப் வீரர்களை கொன்ற தாக்குதல் என அத்தனை குற்றச் செயல்களுக்கும் பின்னணியில் இருந்தது இந்த ஜெய்ஷ் இ முகமது இயக்கம்தான். 2007இல் நெருக்கடி காரணமாக அண்ணன் மசூத் அசார் பாகிஸ்தான் உளவுத்துறை உதவியுடன் தலைமறைவு வாழ்க்கைக்கு சென்ற நிலையில் ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத இயக்கத்துக்கு பொறுப்பேற்று அடுத்தடுத்து தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்தார் தம்பி அப்துல் ரவூஃப் ஹசார். நிதி திரட்டுதல், தீவிரவாத இயக்கத்திற்கு ஆட்சேர்ப்பு, ஆயுத பயிற்சி மற்றும் தாக்குதல்களை ஒருங்கிணைப்பது என சர்வதேச அளவில் தீவிரமாக செயல்பட்ட அப்துல் ரவூஃப் ஹசார் ஒரு கட்டத்தில் லைம்னாவால் ஆனாலும் யாரிடமும் சிக்காத அப்துல் ரவூஃப் ஹசாரை 26 ஆண்டுகளுக்கு பின் இந்துஸ்தானிலேயே வைத்து பழிவாங்கியுள்ளது. லாகூருடைய வான் பாதுகாப்பு கட்டமைப்பை இந்தியா முற்றிலுமாக அழித்திருக்கிறது. அது எப்படி சாத்தியமானது என்பது தொடர்பாக ஒரு சிறப்பு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்களை மட்டும் தாக்கி அடித்திருந்த இந்திய படைகள் முதல் முறையாக ரேடார் கண்காணிப்பை தகர்த்த அதிரடி காட்சிதான் இது. அட்டாரி எல்லையிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த லாகூரில்தான் சீனாவின் தொழில்நுட்பத்தில் உருவான HQ-9 என்ற வான்வழி பாதுகாப்பு அமைப்பு உள்ளது. 150 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து வரும் எந்த வான்வழி தாக்குதலையும் கண்காணித்து அதனை முறியடிக்கும் திறன் உள்ள ரேடார் இது. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால், இந்தியா ஏவுகணையையோ ட்ரோனையோ பாகிஸ்தானை நோக்கி செலுத்தினால் அதனை துல்லியமாக கண்காணித்து அழிக்கும் வல்லமை இந்த ரேடாருக்கு உண்டு. ஆனால் அதையும் தாக்கும் கொம்பனாக இந்தியாவிடம் ஹார்பி ட்ரோன் இருந்ததை பாகிஸ்தான் மறந்திருக்கலாம். மணிக்கு 370 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தடிக்கும் இந்த ஹார்பி ட்ரோன் தற்கொலை ட்ரோன் என அழைக்கப்படுகிறது. அதாவது வெடிபொருட்களுடன் பறந்து சென்று தாக்குதல் நடத்தி சிதறி போகக்கூடியவை இவை. இந்த ஹார்பி ட்ரோன்களை அடுத்தடுத்து லாகூரை நோக்கி இந்தியா ஏவிவிட பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதல் தடுப்பு ரேடார்கள் நிலை குலைந்து போயின. இனி இந்தியா வான்வழி தாக்குதல் நடத்தினால் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவை சேதமடைந்துள்ளன. ராவல்பிண்டி மற்றும் கராச்சி நகரங்களிலும் இது போன்ற தாக்குதலை இந்தியா அதிரடியாக நடத்தியதால் பாகிஸ்தான் திணறிப்போனது. இந்தியா அத்துமீறியதாக பாகிஸ்தான் அபாண்டமாக பழி சுமத்திய நிலையில் இது பாகிஸ்தானின் அத்துமீறலுக்கு பதிலடி என
இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெளிவாக கூறியது. புதன்கிழமை இரவு முதல் ஸ்ரீநகர், சண்டிகர், பதான்கோட், ஜம்மு காஷ்மீர், ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் குஜராத்தை ஒட்டிய 15 நகரங்கள் மீது பாகிஸ்தான் அத்துமீறி ட்ரோன்கள் மூலமும் ஏவுகணைகள் மூலமும் தாக்குதல் நடத்த முயன்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அதனை வான்வெளி தாக்குதல் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் வெற்றிகரமாக இடைமறித்து தாக்கி அழித்ததாகவும், சேதமடைந்த பாகிஸ்தானின் ட்ரோன்கள், ஏவுகணைகள் இந்திய பகுதிகளில் விழுந்ததே அதற்கு சாட்சி என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் ஆதாரங்களுடன் கூற பாகிஸ்தான் விழி பிதுங்கி நின்றது. லாகூரில் ரேடார் அமைப்பு செயலிழந்து போன கையேறு நிலையில் பாகிஸ்தான் தவித்து வருகிறது.